October 22, 2008 இந்தியால இருந்து சந்திராயன் 1 லான்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணை ரீச் பண்ணப்போ ஒன்னு கண்டுபிடிச்சது. அதுதான் பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல பயங்கர வைரலா போச்சு. எல்லா நியூஸ் ஹெட்லைன்ஸ்லயும் அதுதான் இருந்துச்சு. வாட் ஆர் ஆன் தி மூன். சந்திராயன் 1 ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி எந்த கண்ட்ரியும் எடுத்துட்டு வராத அளவுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்துச்சு. நிலாலயும் தண்ணி இருக்குன்னு சொல்லி, அது ஸ்பெசிபிக்கா சொல்லனா சவுத் போல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லி சந்திராயன் 1 கண்டுபிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் மறுபடியும் லூனார் மிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. யுஎஸ்ஏயும் சைனாவும் அடிக்கடி லூனார் மிஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது இல்லாம இன்னும் இஸ்ரேல், ஜப்பான், ரஷ்யா அண்ட் யூரோப் இந்த 4 ஸ்பேஸ் ஏஜென்சிஸுமே வந்துட்டு அடிக்கடி லூனார் மிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரோட கண்ணும் நம்ம சந்திராயன் 3 மேலதான். அப்படி சந்திராயன் 3 என்னடா கண்டுபிடிக்க போகுது, சந்திராயன் 2 ஏன் ஃபெயில் ஆச்சு, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மூன் மிஷன்ஸ் அனுப்புறாங்கல்ல நிலாவுக்கு, அதுல பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த கதை எங்க ஆரம்பிச்சுன்னா 1950ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு நிலால என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர மிஷன்ஸோட காம்ப்ளெக்சிட்டியும் வளர்ந்துகிட்டே போச்சு. இந்த மிஷன்ஸ்லயே ரொம்ப சிம்பிளஸ்டான மிஷன் பாத்தீங்கன்னா ஃப்ளை பை மிஷன்ஸ் தான். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட நிலாவை சுத்தி அனுப்புவாங்க. ஆனா அதை ஆர்பிட் பண்ண விட மாட்டாங்க. ஜஸ்ட் அதை சுத்தி அப்படியே போயிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளை பை மிஷன் பண்ணதே பாத்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் தான். ஜனவரி 1959ல அவங்களோட லூனா 1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீ விட்டா நான் சும்மா இருப்பேனா. உடனே அமெரிக்கா 2 மாசத்துல மார்ச் 1959ல பாத்தீங்கன்னா அவங்களோட பாயினியர் 4 லான்ச் பண்ணாங்க. அதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்றது தான். அக்டோபர் 1959ல தான் லூனா 3 யுஎஸ்எஸ்ஆர் லான்ச் பண்ணப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணோட ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு போட்டோவை பார்த்தோம். இதுதான் அந்த போட்டோ. மூணோட இன்னொரு பக்கத்தை இது போட்டோ எடுத்துருந்துச்சு, த டார்க் சைட் ஆஃப் த மூன். ஆக்சுவலா இதை வந்துட்டு நம்ம பூமியில இருந்து பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த பக்கத்தை தான் லூனா 3 போட்டோ எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஃப்ளை பை மிஷன்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா பண்றது இல்ல. வேற ஒரு மிஷன் பண்ணும்போது அப்படியே இந்த நிலாவை சுத்தி போற மாதிரி ஒரு ஃப்ளை பை மிஷன்ஸ் பண்ணுவாங்களே தவிர நிலாவுக்குன்னு தனியா ஒரு ஃப்ளை பை மிஷன்ஸ் பண்றது கிடையாது. மூன் மிஷன்ஸ்ல அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் மிஷன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணை சுத்தியே ஆர்பிட் பண்ணுமே தவிர மூணுல இறங்காது. இதான் நம்ம லூனார் ஆர்பிட்னு சொல்லுவோம். அந்த லூனார் ஆர்பிட்ல இருந்தே பாத்தீங்கன்னா மூணோட சர்ஃபேஸ், அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 சக்சஸ்ஃபுல் ஆர்பிட் மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் காமன் டைப் ஆஃப் மூன் மிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட் மிஷனை சக்சஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான். 1966ல அவங்களோட லூனா 10 ப்ராஜெக்ட் மூலமா. அண்ட் இதுக்கு அடுத்து வரதுதான் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் மிஷன்ஸ். இந்த ஆர்பிட் மிஷன்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இந்த இம்பாக்ட் மிஷன்ஸ். இந்த மிஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணை சுத்தி ஆர்பிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு பார்ட் மட்டும் டிட்டாச் ஆகி மூணுல போய் ஒரு கிராஷ் லேண்டிங் பண்ணும். இது கிராஷ் லேண்டிங் பண்ணும்போது மூணு கூட ஒரு இம்பாக்ட் ஆகிறதுனால தான் இதுக்கு இம்பாக்ட் மிஷன்ஸ் சொல்லி பேர் வச்சாங்க. நீங்க யோசிக்கலாம், ஏன்னா இந்த கிராஷ் லேண்டிங் மூலமா நமக்கு என்னடா யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கிராஷ் லேண்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நிலாவுக்கு இன்னும் கிட்ட போக 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 அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பார்ட்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய ரீடிங்ஸ் எடுக்கும். அது கீழே போய் கிராஷ் லேண்டிங் ஆகிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ரீடிங்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்கும். அதனால தான் இந்த இம்பாக்ட் மிஷன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நம்ம சந்திராயன் 1 பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் மிஷன் தான். அதோட ஒரு பார்ட் வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து டிட்டாச் ஆகி மூணுல கிராஷ் லேண்ட் ஆச்சு. ஆனா அதைத்தான் மூன் இம்பாக்ட் ப்ரோப்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மூன் இம்பாக்ட் ப்ரோப்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அதாவது சந்திராஸ் ஆல்டிடியூடினல் காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி சொல்லுவாங்க. இன் ஷார்ட் அதை சேஸ்ன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். எவ்ரி 4 செகண்ட்ஸ்க்கு அது ரீடிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ப்ரோப் கிராஷ் லேண்டிங்க்கு நிலாவுக்கு பக்கம் போக 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 நிலாவோட அட்மாஸ்பியர்ல வாட்டர் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ப்ரோப் லேண்ட் ஆன இடத்த ஷாக்கில்டன் கிரேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஜவஹர் பாயிண்ட்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த பார்ட் மட்டும் இல்லாம சந்திராயன் 1ல ஒரு ஆர்பிட்டல் மிஷன் பார்ட்டும் இருந்துச்சு. அதனால அது தன்னோட ஆர்பிட் மிஷன்ஸையும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆர்பிட் மிஷனுக்காக இருந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா நாசாவோட ஒரு எக்யூப்மெண்ட்டும் இருந்துச்சு. அதோட பேரு மூன் மினரலாஜி மேப்பர் M3. மூன் இம்பாக்ட் ப்ராப் நிலாவுல கிராஷ் ஆனப்போ அதோட சர்ஃபேஸ்ல இருந்த சாயில் எல்லாம் நிறைய காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அண்ட் அதை வந்துட்டு இந்த M3 தான் வந்துட்டு அனலைஸ் பண்ணி மூனோட சாயில்ல தண்ணி இருக்குன்னு சொல்லி உறுதி செஞ்சுச்சு. 4வது கேட்டகரி தான் பாத்தீங்கன்னா லேண்டர் மிஷன்ஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல இருந்து அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் டிட்டாச் ஆகி சாஃப்ட் லேண்டிங்காக அனுப்புவாங்க. சாஃப்ட் லேண்டிங்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம சுமூகமா தரையிறங்குறது. இந்த பார்ட்டை தான் நம்ம லேண்டர்னு சொல்லுவோம். அண்ட் இதை யுஎஸ்ஏயும் யுஎஸ்எஸ்ஆரும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 15 அட்டெம்ப்ட்டுக்கும் அவங்க ஃபெயில் ஆனாங்க. 1966ல தான் இந்த லேண்டர் மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதுவும் மறுபடியும் நம்ம யுஎஸ்எஸ்ஆர்னால தான் அவங்களோட லூனார் 9 மூலமா. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் லேண்டிங் ஆன் த மூன். அண்ட் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் மூனோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் போட்டோவை எடுத்திருந்துச்சு. அண்ட் இந்த போட்டோல உங்களுக்கு பெருசா ஹை குவாலிட்டி இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு 1960ஸ்ல இருந்த ஒரு கேமரால எடுத்த போட்டோ. சோ நம்ம இந்த அளவு தான் எதிர்பார்க்க முடியும். இந்த லேண்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சம பல்கா
பெருசா ஹெவியா இருக்கும். அது தர இறங்கினதுக்கு அப்புறம் அங்கிட்ட இங்கிட்டு நகரலாம் முடியாது, அதெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ஒரே இடத்துல இருந்தா மூணை வந்துட்டு எப்படி எக்ஸாமின் பண்ணுவீங்க? சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் அடுத்தபடியா ரோவர் மிஷின்ஸ்னு ஒண்ணு வந்துச்சு. ரோவர்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசுல விளையாண்ட ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஆக்சுவலா ரோபோட், வீல்ஸ் மூலியமா அது நம்ம மூவ் பண்ண முடியும். அதை வந்துட்டு இந்த லேண்டர்ல இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு வருவோம். வெளியே எடுத்துட்டு வந்து அது மூலியமா நம்ம வந்துட்டு நிலாவோட சர்ஃபேஸ் மேல சுத்தி 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 நம்ம எக்ஸாமின் பண்ண முடியும். ரோவர்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளால மூனோட சர்ஃபேஸ்க்கு டைரக்ட் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரோவர் மிஷனும் பாத்தீங்கன்னா 1970ல தான் ஏற்படுது. மறுபடியும் நம்ம USSR தான் இதை ஃபர்ஸ்ட் விசிட் பண்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா கடைசியா வர மிஷன் பாத்தீங்கன்னா ஹியூமன் மிஷன்ஸ். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா லேண்டர்ஸ்குள்ள நம்ம ஹியூமன்ஸ் உட்காந்துருப்பாங்க, ரோவர்ஸ் பதிலா ஹியூமன்ஸ் வெளியே வந்து அவங்க கையால எக்ஸாமின் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு மிஷன்ல தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸை மூன்ல லேண்ட் பண்ண வச்சாங்க. இன்னும் வேற எந்த கண்ட்ரியுமே இதை பண்ணதே இல்ல. 1969ல நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு லேண்ட் ஆன் தி மூன். அந்த அப்போலோ 11 மிஷினே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்குங்க, ஒரு ஹாலிவுட் படத்தை பாக்குற மாதிரி இருக்கும். அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். அண்ட் கடைசியா ஹியூமன் மிஷன் நடந்தது பாத்தீங்கன்னா 1972ல அப்போலோ 17. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹியூமன்ஸ் நிலாவில தர இறங்கினதே இல்ல. இது வரைக்கும் 12 பேர் நிலாவில தர இறங்கி இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாசாவை சேர்ந்தவங்க தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திராயன் 2 நம்ம ஒரு ரோவர் மிஷனை தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மிஷனோட பிளான் படி பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் போயிட்டு நிலாவில் தர இறங்கினதுக்கு அப்புறம் விக்ரம் லேண்டருக்குள்ள இருந்து ஒரு பிரக்யான் ஒரு ரோவர் வந்துட்டு கீழே இறங்கி மூணை எக்ஸாமின் பண்ணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது ஃபெயில் ஆயிடுச்சு. 6th September 2019 சந்திராயன் 2 விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங்காக தயாராயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சாஃப்ட்வேர் கிளிச்சினால அது கிராஷ் ஆயிடுச்சு. விக்ரம் லேண்டர் இறங்கும் போது பாத்தீங்கன்னா 335 meters above the surface இருக்கும்போது இஸ்ரோ அதோட கான்டாக்டை லூஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரோவோட கரண்ட் சீஃப் சோம்நாத் என்ன சொன்னாருன்னா விக்ரம்ல இருந்த ஒன் ஆஃப் த இன்ஜினால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. விக்ரம்ல இருந்த 5 இன்ஜின்ஸ்ல ஒரு இன்ஜின்ல அதிகமான த்ரஸ்ட் இருந்த காரணத்தினால விக்ரம் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஆக்சுவலா விக்ரம் வந்துட்டு போட்டோஸ் எடுத்து தான் எங்க தர இறங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுமா. ஆனா அது ஸ்டேபிளாவே இல்லாத காரணத்தினால அதால போட்டோஸ் எடுக்கவே முடியல. அது தன்னோட பாதையை சரி பண்ற முயற்சியில இருந்தப்போ பாத்தீங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் ஆஃப் த்ரஸ்டர்ஸ்னாலேயே அது வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விக்ரம் லேண்டருக்குள்ள இந்த சாஃப்ட்வேர்ஸ்னால பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதை சுத்த வைக்க முடியும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னு சேர்ந்து விக்ரம் லேண்டர் கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சந்திராயன் 3யும் பாத்தீங்கன்னா அதே ஆப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஆனா சில பல மாற்றங்களோட. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட லேண்டிங் ஏரியா. முன்னாடி லேண்ட் ஆகிற ஏரியாவை விட நம்ம சந்திராயன் 3க்கு லேண்டிங் ஏரியாவை என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. முன்ன சந்திராயன் 2 பாத்தீங்கன்னா 500 into 500 பேட்ச்ல தான் அது லேண்ட் ஆகுமா. ஆனா இப்போ நம்மளோட சந்திராயன் 3 4 கிலோமீட்டர் into 2.4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ள எங்க வேணாலும் லேண்ட் ஆகலாமா. அதாவது முன்ன இருந்ததை விட இது 40 மடங்கு பெரிய லேண்டிங் ஏரியா. ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திராயன் 2 விட சந்திராயன் 3ல அதிகமான ஃபியூல் கேரி பண்ணி போற மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்க. சோ தட் தர இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அது காத்திலே மிதந்துட்டு இருக்கும். கரெக்டான இடம் வரும்போது மட்டும் அது லேண்ட் ஆனா போதும்னு சொல்லி. மூணாவது அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸும் பண்ணிருந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ்னால பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டரால எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் சுத்த முடியும். நாலாவது அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு போட்டோஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி லேண்ட் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல, அதுக்கு தகுந்தமான அப்கிரேட்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. சந்திராயன் 2 பாத்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது ஏன்னா அதோட ஆர்பிட்டர் இன்னமும் வந்துட்டு நிலாவை சுத்தி தான் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அது மூலியமா தான் நம்ம இப்போ நம்ம சந்திராயன் 3யோட விக்ரம் லேண்டர் லேண்ட் பண்ண போகுது. அந்த ஆர்பிட்ல எடுத்த ஹை ரெசல்யூஷன்ஸ் போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சந்திராயன் 3 அனுப்புன விக்ரம் லேண்டர்ஸ்ல நிறைய ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ தட் அதால லேண்டிங் லொகேஷன்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா சாஃப்ட்டா லேண்ட் ஆக முடியுன்றதுக்காக. அண்ட் நம்ம விக்ரம் லேண்டரோட டிசைனும் பாத்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 2 விக்ரம் லேண்டர் டிசைன் மாதிரியே தான் இருக்கு, ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் தவிர. இதோட கால்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆக்கியிருக்காங்க, நிறைய சோலார் செல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் சென்சார்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சந்திராயன் 2வோட ஆப்ஜெக்டிவ் தான் சந்திராயன் 3க்கும். இந்த விக்ரம் லேண்டர் போய் சவுத் போல்ல லேண்ட் ஆகணும், பிரக்யான் ரோவர் வந்துட்டு விக்ரம்ல இருந்து இறங்கி வரணும். அண்ட் இது எங்க இறங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 70 degrees சவுத்ல தான் இறங்க போகுது. அங்கதான் எக்கச்சக்கமான கிரேட்டர்ஸும் இருக்கான். அந்த கிரேட்டர்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஷேட்லயே இருந்ததுனால அதை தான் இந்த நம்ம ரோவரை வந்துட்டு எக்ஸாமின் பண்ண போகுது. அங்க மோஸ்டா சன்லைட் போறதே கிடையாது. சோ இந்த கிரேட்டர்ஸ் நடுவுல ஐஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிலீவ் பண்றாங்க. இந்த பிரக்யான் தர இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 லூனார் டே தான் டைம் இருக்குமா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்காக. 1 லூனார் டேன்றது பாத்தீங்கன்னா நம்ம எர்த் டேஸ்ல 29.5 சம்திங் வரும். 29 டேஸ் வச்சுப்போம் நம்ம. அதாவது 2 வாரம் பகல் 2 வாரம் நைட்டா இருக்கும். அங்க லேண்ட் ஆன நாள்ல இருந்து ரோவருக்கு 14 நாள் தான் கிடைக்கும் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நமக்கு சென்ட் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப நம்ம அனுப்பின விக்ரம் லேண்டரா இருக்கட்டும் ரோவர்ஸா இருக்கட்டும் அதால லூனார்
லூனார் நைட்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜில அதை பண்ணல. ஏன்னா லூனார் நைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க -232 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிரா இருக்குமா. ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த டெம்பரேச்சர்ல வேலை செய்யாத காரணத்தினால இந்த லூனார் டேல மட்டும்தான் அது வேலை செய்யும். இந்த 14 டேஸ்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்து நமக்கு அனுப்பும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வெயிட்னு பார்த்தோம்னா விக்ரம் லேண்டர் வந்துட்டு 1750 கேஜிஸ் வெயிட்டோட இருக்கு. ரோவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 26 கிலோ இருக்கு. சந்திரயான் 3ல மொத்தம் 3 மாடியூல்ஸ் இருக்கு. லேண்டர் மாடியூல், ரோவர் மாடியூல் அண்ட் ப்ரொபல்ஷன் மாடியூல். இந்த ப்ரொபல்ஷன் மாடியூலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த் ஆர்பிட்ல இருந்து நம்ம சந்திரயானை மூணுக்கு அனுப்புறது தான். இந்த மிஷன்ல நம்ம ஆர்பிட்டர் மாடியூலை யூஸ் பண்ணல. ஏன்னா சந்திரயான் 2ஓட ஆர்பிட் மாடியூலை தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த ப்ரொபல்ஷன் மாடியூலும் பாத்தீங்கன்னா மூணை வந்துட்டு ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் 3ல இருந்து 6 மாசம் வரைக்கும். சோ தட் அது மூலியமா நம்ம நிறைய கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அது நிறைய ரீடிங்ஸும் எடுத்து கொடுக்குன்றதுக்காக. அண்ட் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. ஸ்பெக்ட்ரோ போலாரிமீட்டர் ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் எர்த். சுருக்கமா நம்ம ஷேப்னு சொல்லலாம். அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோனேட்ஸ் இன் ஸ்பேஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான். ப்ரொபல்ஷன் மாடியூல்ல மாதிரி தான் நம்ம பிரக்யான் அதாவது ரோவர் மாடியூல்லையும் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. லிப்ஸ் அண்ட் ஏபெக்ஸ். லிப்ஸ் லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மூனோட சாயில்ல இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷனை அனலைஸ் பண்றதுக்காக அந்த மூன் சாயில்ல என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. இந்த ஏபெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதுவும் அதே வேலை தான் பண்ணும். ஆனா அந்த லிப்ஸ் வந்துட்டு சாயிலுக்கு பண்ணும். இந்த ஏபெக்ஸ் வந்துட்டு பாறைகளுக்கு எல்லாம் பண்ணும். இது பண்றத பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் லேண்டரும் போட்டோ எடுக்கும். சோ அந்த போட்டோஸ்லாம் நமக்கு கொஞ்ச நாள்லயே கிடைக்கும். அழகா அதை ரசிக்கலாம். விக்ரம் லேண்டர்லயும் பாத்தீங்கன்னா 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரம்பா. யோ எடிட்டர் ஒழுங்கா இங்க பாரியா, ஃபேமிலி பாக்குற வீடியோ இது. அந்த ரம்பா இல்ல, இது வேற ரம்பா. ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த ரம்பாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பாறைகளை வந்துட்டு உருக்கி அதுல இருந்து வர கேஸ அனலைஸ் பண்ணி சொல்றதுதான். ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் விக்ரம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சாசிட் சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மெஷர் பண்ணி சொல்லும். டெம்பரேச்சர் வந்துட்டு சவுத் போல்ல என்ன இருக்கு அது எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக தான் இந்த சாசிட். மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ். இது அங்க இருக்கிற மூன் குவேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லும் நமக்கு. இதோட யூஸ் இது மட்டும் இல்ல, இது மூலியமா நம்ம மூனோட கிரஸ்ட் மேண்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த நாலாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாசாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். LRA லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே. இந்த லேசர் வந்துட்டு எர்த்ல இருந்து சிக்னல்ஸை பவுன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. சோ தட் நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக. அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி 5 ரெட்ரோ ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துட்டு மூன்ல வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா நம்ம மூனோட டிஸ்டன்ஸ் எல்லாம் ஈஸியா எக்ஸாக்டா ஃபைண்ட் பண்றதுக்காக. ஸோ நம்ம ப்ரொபல்ஷன் மாடல்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்த்தோம்னா சந்திரயான் 3ல மொத்தம் 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியா தான் 4வது கண்ட்ரி ஆயிடும் மூன்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணதுக்காக. இதுக்கு முன்னாடி பண்ண ஆளுங்கெல்லாம் யாருன்னா USSR, USA, சைனா அண்ட் இப்போ நம்ம கூட அந்த லிஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலா 2019 நடந்திருக்கணும், ஆனா அப்ப நடக்கல. அண்ட் சந்திரயான் 1 இம்பாக்ட் மிஷன் நம்ம பண்ணோம்ல, அது மூலியமா நம்ம தான் 5th கண்ட்ரி டு டூ இம்பாக்ட் மிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ண கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா USA, சோவியத் யூனியன், ஜப்பான், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் நமக்கு அப்புறமே இன்னும் 4 கண்ட்ரிஸ் இந்த இம்பாக்ட் மிஷன்ஸா பண்ணாங்க. சைனா, இஸ்ரேல், லூக்சம்பர்க் அண்ட் UAE. சைனா 2009ல பண்ணாங்க, இஸ்ரேல் 2019ல, லூக்சம்பர்க் மார்ச் 2022ல அண்ட் UAE டிசம்பர் 2022ல பண்ணாங்க. அண்ட் சந்திரயான் 3க்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஸ்பேஸ்ல மனுஷங்களை டெப்ளாய் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம வச்ச பேரு ககன்யான். இந்த மிஷன் மூலியமா நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோனட்ஸா ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஆக்சுவலா இது 2022லயே வந்திருக்கணும், ஆனா இது டிலே ஆகுறதுனால 2025ல தான் இதை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. மூன் மிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லூனா 25 நமக்கு முன்னாடியே சவுத் போல போய் ரீச் ஆயிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுவும் ஹார்ட் லேண்டிங்ல தான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.